சாயிராம். எப்பொழுது நம் பேச்சிற்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று நமக்கு தெரிகிறதோ அப்பொழுதே அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடலாம். அவர்களை நம்மை தேடி நம்மை தேடி வரும் அளவிற்கு நாம் விலகி சென்று விடலாம். இதுதான் வாழ்விற்கு நல்லது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு தங்கமே, விடியும் பொழுது உன் வெற்றிக்கான விடியலாகவே விடியும் என்ற நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. விடியும் பொழுது உனக்காக விடியலே. உனக்காகவே இது சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான். இன்னும் சில மணி நேரமே மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகிறது. நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். புண்ணியங்களிலெல்லாம் மிக மிக புண்ணியமான செயல் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு நன்றி செலுத்துவதுதான். அதே போல பாவங்கள் அனைத்திற்கும் முதலாவது என்ன தெரியுமா? மற்றவர்கள் செய்த நன்றியை மறந்து விடுவதுதான். தக்க சமயத்தில் மறந்த நன்றியும் தேவைப்படும் பொழுது அந்த நன்றியை செய்யாமல் இருப்பவனுக்கும் எந்த பிராயச்சித்தமும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அவனுக்கு எந்த புண்ணியமும் கிடைக்கப் போவதும் அல்ல. முதலாவதாக நீ செய்ய வேண்டிய நன்றி கடன் யாருக்கு தெரியுமா? உன்னை பெற்ற தாயுக்கும் தகப்பனுக்கும் தான். தள்ளாத வயதில் அவர்களால் முடியாத சமயத்தில் அவர்களுக்கு நீ செய்யும் உதவி மிகப்பெரிய ஒரு நன்றியாகத்தான் இருக்கும். நன்றி உணர்வாகத்தான் இருக்கும். அப்படி அவர்கள் மனதை காயப்படுத்திவிட்டு நீ என்னதான் தான தர்மங்கள் செய்தாலும் கூட அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் உன் வாழ்விற்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது. எனவே பெற்ற தாய் தகப்பனை பேணி பாதுகாக்க பழகு. உன் வாழ்வில் நீ என்னதான் பாவம் செய்திருந்தாலும் அது புண்ணிய நோக்கத்தில்தான் உன்னை வந்து அடையும். உன்னுடைய உண்மையான அன்பிற்கு பாத்திரமானவர்களை தவிர வேறு மற்றவர்களின் சொற்களை உன் காதில் வாங்கிக் கொள்ளாதே. ஏனென்றால் தேவையில்லாத சொற்கள் உன் வாழ்வில் தேவையில்லாத குழப்பத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். இதை புரிந்து கொள். உன்னுடைய விதி மாறும் தருவாயில்தான் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் விட்டுவிட மாட்டேன். விடியும் பொழுது உனக்கான விடியலாக மாற்றியமைக்க உன் சாயப்பா என்னால் ஆன முடிவுகள், என்னால் ஆன உதவிகள் அனைத்தையும் செய்வேன் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தக்க சமயத்தில் உனக்கு வந்து உதவி புரிந்தவர்களை எப்பொழுதும் உதாசீனப்படுத்தி விடாதே. அந்த உதவியை மறந்து விடாதே. நன்றி செலுத்தவும் மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார், உன் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் யார், உன் அன்பை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் யார் என்று ஆராய்ந்து பழகிக்கொள். ஏனென்றால் நரிகள் வாழும் இந்த உலகத்தில் யார் எப்பொழுது எப்படி இருப்பார்கள் என்று யாராலும் புரிந்து கொள்ளவும் முடியாது, உணர்ந்து கொள்ளவும் முடியாது. எது நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. பலம் கொண்ட நெஞ்சோடு இரு. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் பிள்ளையே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என் தங்கமே. கலங்காமல் இரு. உன் விதி மாறும் தருவாயில்தான் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கிறாய். விடியும் பொழுது உனக்கான விடியலாகத்தான் இருக்கும். எது வந்தாலும் கலங்கக்கூடாது. உன் வாழ்வில் சோதனைகளை தருகின்றன. அந்த சோதனைகளை மீட்டெடுத்து எப்படி வெளியே வர வேண்டும், அந்த சோதனைகளை தாங்கும் சக்தியை எப்படி பெற வேண்டும் என்று அனைத்து சூட்சமங்களையும் நானே உனக்கு வழங்குவேன். உனக்கு சோதனைகளையும் நான் கொடுப்பது எதற்கு தெரியுமா? உன்னை
கலங்கடிக்குவதற்கும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கும் அல்ல, உன்னை புரிந்து கொள்வதற்கும், நீயே யாரென்று உன்னை நீ முழுமையாக புரிந்து கொள்வதற்கும், உன்னை சுற்றி இருக்கும் சூழலை நீ உணர்ந்து கொள்வதற்குமாகத்தான் உனக்கு சோதனைகளை உன் சாயப்பா அருகில் கொண்டு வருகிறேன் என்பதை புரிந்து கொள். எது வந்தாலும் தைரியத்தோடு எதிர்த்து நின்று போராடு. சோதனைகள் உன்னை சாதனையாக்குவதற்காகத்தான் வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கு பின்னால் இருப்பது உன் சாயப்பா என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டால் போதும். எப்பொழுதும் சாயப்பா நம்மை கைவிட மாட்டார் என்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். உன்னுடைய வாழ்வில் இதுநாள் வரை கண்ணீரை மட்டுமே பார்த்திருந்த நீ இனி பல பல அற்புதங்களை காணப்போகிறாய். விடிவு காலத்தின் ஆரம்ப புள்ளியில்தான் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கிறாய். பல அற்புதங்களைக் கண்டு மெய்சிலிர்த்து நிற்கும் அந்த தருவாயில் உன் கண்முன் நான் வந்து நிற்பேன். உன் ஆனந்த கண்ணீரையும் துடைப்பேன். ஒருவன் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று முழுவதுமாக நம்பி என்னை எப்பொழுது வழிபடத் துவங்குகிறானோ அப்பொழுது அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையும் காத்து ரட்சிப்பேன். உன் சாயிநாதா, உன் விதி மாறும் தருவாயில் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கிறாய். சந்தோஷமாக இரு. இதுநாள் வரை வேதனையில் மட்டுமே தவித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை சந்தோஷத்தின் திளைப்பில் திக்கு முக்காட வைக்கப் போகிறேன். விடிவு காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் விதி மாறப்போகிறது. சந்தோஷமாக இரு. நல்ல செய்தி கூடிய விரைவில் உன் செவிகளுக்கு வந்து எட்டும். திக்கு திசையே தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கும் உன்னை இப்பொழுது என் கண் பார்வையில் நான் வைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நேரடியான பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எது நடந்தாலும் பயப்படாதே, நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எது வந்தாலும் கலங்காதே, நான் உன் கையை இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். எது வந்தாலும் நிர்கதியாக நிற்கிறோமே என்று பயந்து விடாதே, நான் உன் அருகில்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னை தனியாக நான் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்தது வேண்டியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் தன்னம்பிக்கையோடு போராடு. கிடைக்கும் வரை போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். கிடைக்கும் வரை நான் ஓய மாட்டேன் குழந்தையே. எதற்காகவும் பயந்து நடுங்காதே. நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆசை, மகிழ்ச்சி, துன்பம், துயரம் இவை அனைத்திற்கும் எல்லையே கிடையாது. எதுவுமே இங்கு நிலையானதே இல்லை. நிலையல்லையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வரும் துன்பங்கள் மட்டும் நிலையாக உன்னிடம் இருந்து விடுமோ என்று நீ பயப்படுவது தேவையே இல்லாத பயம் என்றுதான் உன் அப்பா கூறுகிறேன். எதற்குமே பயப்படாதே. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? முழு ஈடுபாடோடு செய். பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக நிறைவேறும் தன்மையை இழந்துவிடும். சாயிநாதரே, நான் எல்லா விஷயங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஈடுபாடோடு தான் என்னுடைய எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமோ எந்த நல்ல நிகழ்வுகோ நிகழவே இல்லையே என்று நீ வருத்தப்படுவது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே. கவலைப்படாமல் வேதனைப்படாமல் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. உனக்கான காரியம் மிக சுலபமாக நிறைவேறிவிடும். தூய்மையான மனதோடு உன் அப்பா சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை நீ இதுவரை பார்க்காத பிரகாசத்தை உன் வாழ்வில் நிச்சயமாக பார்ப்பாய். உன்னுடைய தொடர் தோல்விகளாலும் உனக்கு கிடைத்த அவமானங்களாலும் நீ நான் சொல்வதை நம்ப மறுக்கிறாய். உன் மனதும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அப்படி எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ செய்யும் செயல்களை கூட நம்பாமல் செய்தால் என்ன பலன் இருக்கும் என்று நீ நினைக்கிறாய்? எனது பிள்ளைகளை எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டே இருக்க உன் சாயப்பா விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாயா?
உன் சாயப்பாவை புரிந்து கொண்டது அவ்வளவுதானா நீ? நான் இருக்கிறேன் பிள்ளையே, நம்பிக்கையோடு இரு, கவலைப்படாதே. வேண்டாத விஷயத்தையும் முடிந்து போன விஷயத்தையும் உன் தலையில் ஏற்றி வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் நீயும் குழம்பி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்ப வைத்து நீயும் வேதனைப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்காதே. உன் சாயப்பா உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன். நீ எப்பொழுதுமே சந்தேகமோ கவலையோ இல்லாமல் நமக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நம் சாயப்பா நம் கைகளில் வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்வில் அனைத்து வெற்றியையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த எண்ணம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் நிச்சயமாக வெற்றியின் புத்தகத்தில் இடம் பிடிப்பார்கள், பிடித்தே இருப்பார்கள். அதைதான் நானும் உன்னை செய்ய சொல்கிறேன் குழந்தையே. உன்னுடைய துன்பகான காலத்திலும் வேதனையான காலத்திலும் கூட புன்னகையோடு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு உன் வாழ்வில் நீ வாழ்ந்து பார். அப்பொழுது தெரியும் உன் சாயப்பா உனக்கு சொல்வதற்கான அர்த்தம் என்னவென்று உனக்கே புரியும். நீ அப்படி இருந்தால் உன்னுடைய தடைகள் எல்லாமே வெற்றிகரமாக மாறும். ஆனால் அந்த வெற்றி கிடைப்பது சிறிது சிரமம்தான் என்றாலும் நீ நம்பிக்கையோடு இருந்தால், விடாமுயற்சியோடு இருந்தால், தன்னம்பிக்கையோடு இருந்தால் எந்த தடைகள் வந்தாலும் நான் தோற்கடிப்பேன் என்ற தன்னம்பிக்கையும் நல்ல வார்த்தைகளையும் உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருந்தால் மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். கவலைப்படாதே என் கண்மணியே. இதுவரை தூக்கமில்லாமல் அன்னமில்லாமல் கழிந்த உன் நாட்கள் இன்றோடு முடியட்டும். இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை மகிழ்ச்சி காத்திருக்கிறது. நான் இருக்கிறேன், கவலையே படாதே. இருக்கும் வரை நிம்மதியாக இரு என் குழந்தையே. பணிந்து போக கற்றுக்கொள். உறவுகளை வெறுத்து விடாதே. உனக்கான ஒரு நாள் நிச்சயமாக விடியும். உன் விதியும் மாறும். இதை புரிந்து கொண்டு நீ வாழ பழகிக்கொண்டால் உன்னை விட்டு விலகி சென்றவர்களெல்லாம் உன்னை தேடி ஓடி வருவார்கள். யாராக இருந்தாலும் சரி, உறவுகளோ நண்பர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ யாரையுமே குறைவாக நினைத்து கேளிக்கையாக பேசாதே. நீ காண்பது கேட்பது பழகுவது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் எல்லாமே மாயைதான். எதுவுமே நிரந்தரமே இல்லை. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நீ தேடி கண்டுபிடிக்க அவர்களோடு வாழ தயாராக இரு. தவறு ஒன்றுமில்லையே. ஒதுக்கி வைத்து பார்க்க மனமில்லாமல் இருக்கும் என் குழந்தையின் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இல்லை என்றால், புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவ புண்ணியம் எதுவாக இருந்தாலும் உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவித்து, பூர்வ ஜென்மத்திலிருந்து உன்னை விடுவித்து என் பக்கம் உன்னை இழுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன். உன் விதியை மாற்றும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தையெல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ விதைத்த நல்ல விதைகள் என்னும் செயல்கள் விருட்சமாக வளரும் நேரமும் வந்துவிட்டது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை. தயாராக இரு என் குழந்தையே. உன் விதி மாறும் தருவாயில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது தற்காலிகமாக நீ சந்திக்கும் கவலைகளினால் துவண்டு மட்டும் போய்விடாதே. உன் மனதை நோகடிக்காதே. துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து துன்பத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டு உனக்கு வரவிருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே.
உனக்கு நிறைய நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியாக எழுந்து வீர நடைப்போடு. வெற்றி உன் வசம்தான். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன்னுடைய எதிர்காலம் வண்ணமயமாக பூத்து குலுங்கப் போகிறது. வசந்த காலமாக மாறப்போகிறது. ஆம் குழந்தையே, அனைத்திற்காகவும் ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்காக அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் செய்து முடிக்கப் போகிறேன். உன் விதியை மாற்றி எழுதப் போகிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக, சாட்சியாக. எப்பொழுதுமே என் விதி மாறாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்காதே. விதி நிச்சயமாக மாறும். காலம் பொன் போன்றது. அந்த பொன்னான நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளையும் மனதில் தேவையில்லாத எண்ணங்களையும் போட்டு வைத்துக்கொண்டு குழம்பி தவிக்காதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், கவலைகள், போராட்டங்கள் அனைத்துமே இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கருத்தில் வைத்து கொள்ளவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு உன்னுடைய பயணத்தை நீ மேற்கொண்டே சென்று கொண்டே இருந்தால்தான் உன் மனதும் வெற்றிக்கான இலக்கை மட்டுமே சிந்தித்திருக்குமே தவிர, ஏதாவது வந்துவிட்டால் உடனே தயங்கி உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. இதை புரிஞ்சு கொண்டவர்களுக்கு வாழ்வு ராஜயோகமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன். உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அதுதான் உன்னுடைய நம்பிக்கை.
மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறிக்கொண்டே இருந்தால் அதுவும் உன் காலடியில்தான் என்ற உண்மை உனக்கு ஏறும்போதுதான் புரிய வரும். எந்த அளவிற்கு மன உறுதியுடன் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயரத்தை எட்டி பிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. எதை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்கலாம். நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தின் உச்சரித்து கொண்டே சாயி பாபாவின் காலடியில் சரணடையலாம். கவலையே படாதே. நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். நான் அதை உனக்காகவே நிறைவேற்றியே தீருவேன். நீ நெடுநாட்களாக ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நிச்சயமாக நடைபெறும். அந்த விசேஷம் நான் நடத்தி வைப்பேன். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ப முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை கூட உனக்கு நடத்தி காட்டுவேன். ஆம் என் பிள்ளையே, நாடி வரும் பக்தர்களின் கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை களைய உன் சாயப்பாவின் ஆசை எப்பொழுதுமே இருக்கும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த பிள்ளையையும் நான் கைவிட்டு விடமாட்டேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் தான் உன்னுடைய தாயும் தகப்பனுமான உன்னுடைய ஷிரடி சாய்பாபா. ஆனால் உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ வேண்டுமென்றால் நீ என்னை முழுமையாக முழு மனதோடு நம்பியாக வேண்டும். என்னுடைய உபதேசங்களை கேட்டுவிட்டு என்னுடைய வாக்குப்படி என்னுடைய அறிவுரைப்படி நடந்து பார்த்தையானால் உன் வாழ்வில் நீ நம்பவே முடியாத அற்புதங்களை விரைவில் காணலாம். சாயி நாமத்தை எப்பொழுதுமே மனதார் ஜெபித்து கொண்டே இரு. சாயி என்று சொல்லுவோருக்கு இல்லை துன்பம் என்ற வாக்கை முழு மனதாக நம்பு. யார் ஒருவர் என்னுடைய கதைகளை நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ, அது மட்டுமல்லாமல் யார் சாயிநாதருடைய கதைகளை மற்றவர்களுக்கு முழு ஆத்மார்த்தமான உணர்வோடு சொல்லுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும். என் மீது நீ வைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கையால், உறுதியான பக்தியால் நீ என்னிடம் வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பு. நம்பிக்கையோடு நம்பு. சில சமயம் கிடைப்பதற்கு தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் அனைத்துமே கிடைத்துவிடும். இதுதான் உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. நம்பிக்கையோடு இரு. நாளையே ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது.